ஹாய் காய்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோவிலுக்காக வந்திருக்கோம். இங்கே கார் வாங்கினதுலேருந்து இங்கே வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் வர முடியல. இன்றைக்கி என் பர்த்டே, ஸோ அதுக்காக சாமி கும்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வாழ்த்து சொல்லுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. போட்டோ எடுக்கிறா, வாங்க நெல்லுங்க. இன்னைக்கு நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம். பார்க் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெஞ்சுக்குள்ள நீ மின்னல் அடிப்ப, கண்ணுக்குள்ள நீ கதை படிப்ப, குண்டு குழிவான் சிரிப்பால பெத்து பிடிக்கும் நினைச்சால. அவ பார்த்தால பத்தைக்குமே, சிரிச்சால சிக்கிக்குமே, உயிர் மேல கீழே வந்து ஊஞ்சல்லாடுதடி. பின்னால நிக்கும் கூட்டம், கண்ணால போடும் ஆட்டம், கொண்டாட நீயும் வந்தா செம்ம சந்தோஷம். ஒரு வழியாக ஃபோட்டோ ஷூட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஃபோட்டோஸ்லாம் நல்லா எடுத்தாச்சு. அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் வந்துட்டு வீடியோட லாஸ்ட்டில் வந்துட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். வர வழியிலே இந்த சிவகங்கையில் வந்து பார்த்திங்கன்னா பான் பேக்கரின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும். அங்கே எப்போவுமே ரஷ்ஷாக இருக்கும். ஏதாவது சாப்பிட போகணும்னு நினச்சா அந்த இந்த கூட்டத்தை பார்த்துட்டே உள்ளே போய் உட்காந்தா லேட் ஆகும் அப்படின்ற தாட்டிலே போகிறது கிடையாது. இப்போது அதே மாதிரி தான் நினச்சிட்டே போனோம். அதே மாதிரி ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது கடை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தேடிட்டு இருக்கோம். ஒரு கடையுமே அமைய மாட்டேங்குது. பெருசாக அந்த ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் கடைலாம் வந்துட்டு அதிகமாக கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டு இப்போ ஒரு கடைக்கு போகிறோம். அங்கேயாவது அது நல்லா இருக்கா, இல்லை நாங்கள் போகிற மோட்டிவில் வந்துட்டு அது இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ பார்ப்போம், அங்கே போயிட்டு வீடியோ காட்டுறேன். கொடுமையிலையும் கொடுமை, பெரிய கொடுமை. இப்போ நாங்கள் போன கடையிலையும் எதுவுமே இல்லை, கடையே இல்லையா, அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது, விடக்கூடாது, போயே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ வேற ரூட்ல வந்து போயிட்டு இருக்கோம். அங்கேயாவது கடை இருக்கா, என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு, முதல்ல கடை ஓப்பன்ல இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். வந்தாச்சு. இந்த போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு கடையை கண்டுபிடிச்சிருக்கோம். கடை பேர் என்ன? மெகா பைட்ஸ் கடை கண்டுபிடிச்சிடும். நாங்கள் என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படின்னா வெஜ் பீஸா, அப்புறம் பன்னீர் பீஸா, வெஜ் பர்கர், அப்புறம் வந்துட்டு பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது போக உங்களுக்கு சாருக்கு வந்துட்டு மொஜிட்டோ ஆர்டர் பண்ணியிருக்கேன். இருக்கா எப்படி முக்குறா பாருங்க. கைஸ், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகிற வழியில் அப்படியே கேக் வெட்டுறதுக்காக கேக்கும் வாங்கிட்டு போனோம். ராஜி எவ்வளோ குட்டையா இருக்காவ. ம்